சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். நடுநிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டடங்களை திறந்து வைத்து அவர் பார்வையிட்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எடப்பாடி நகராட்சியின் ஆலச்சபாளையம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 4 கூடுதல் கட்டிடங்களை கட்டி அவரது தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டியிருந்தார். அதனை தற்போது பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் எடப்பாடி பழனிசாமி அதனை கட்டிடத்தை திறந்து வைத்தும் குத்துவிளக்கு ஏற்றியும் அதனை பார்வையிட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அவருடைய மேம்பாட்டு நிதியில் அது காங்கிரஸ் சாலை, போர்வெல், சின்டெக்ஸ் டேங்க் உள்ளிட்ட 72,80,00,000 ரூபாயான முடிவற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக அதிமுக சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகர் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 4 லட்சம் ரூபாயும் இதில் அடங்கும். தற்போது இந்த பள்ளியில் அந்த முடிவற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அங்கிருந்த பள்ளி குழந்தைகளிடமாக தற்போது உரையாற்றி என்ன தேவை என்பது குறித்தும் அவர்கள் கலந்துரையாடி வருகிறார். தற்போது முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து இந்த பள்ளியிலான கூடுதல் வகுப்பறைகளையும் ஆய்வு செய்து வருகிறார். கள தகவல்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.